ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை கேக்கு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 3/4 கப்பு சர்க்கரை ஜாரில் போட்டுக்கலாம். 1/2 கப்பு தயிர் இதில் சேர்த்துக்கலாம். பால் 1 கப்பு, காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் சர்க்கரை பால் எல்லாத்தையும் ஒரு கட்டி இல்லாமல் அடிச்சிட்டு வந்துடலாம். அதை இப்போ நம்ம எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இதில் 1 கப்பு ரவை, வறுக்காத ரவை எடுத்துருக்குறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நீலா எசன்ஸு கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். ஆப்ப சோடா எடுத்துருக்குறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இங்கே பாருங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கட்டியான நல்லா ரவெல்லாம் ஊறி நல்லா நமக்கு தேவையான பதத்தில் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். சைட்லலாம் எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு தூவி விட்டுருக்குறேன். இப்போ ரெடி பண்ண பேட்டரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம குக்கரில் மண் கொட்டி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். ரெடி பண்ண பேட்டரை வச்சிடலாம். கேஸ் கட் இல்லாமல் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக்கரை வச்சுக்கலாம். இது ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கேக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இப்போ மூடியை திறந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்ப்போம் வெந்திருக்குதான்னு. இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஆறட்டும். நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இது ஓரங்கள்லாம் இப்படி எடுத்து விட்டுடலாம். நல்லா ஆறுனதுனால ஓரங்கள்லாம் நல்லா சூப்பராக எடுத்து விடுறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம இப்படி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு நம்ம கேக்கு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் பீஸ் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. நம்மளுடைய ரவா கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.